ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தீங்கல்ல அந்த டிசைனர் ப்ளவுஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி பஃப் ஸ்லீவ் வச்சு ப்ராப்பராக எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸோட லென்த்து வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். என்னோடய ப்ளவுஸோட லென்த் 14 இன்ச். அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த லென்த் முடிஞ்ச இடத்துல கீழே வந்து ஒரு லைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலேயும் வந்து நம்ம வந்து ஒரு லைன் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸோட லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்து ஷோல்டர். உங்கள் ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சரை -1 பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களோட ஷோல்டர் மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஆர்மோல் லைன் வந்து மார்க் பண்ணலாம். உங்கள் ஆர்மோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சரை -1.5 பண்ணுங்கள். அதுதான் வந்து ஆர்மோல் லைனோட மெஷர்மெண்ட். அடுத்து செஸ்ட் மார்க் பண்ண போகிறோம். உங்கள் ஃபுல் செஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சர் கூட ஒரு 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் செஸ்ட்டு ரவுண்டு. நெக்ஸ்ட்டு வந்து வேஸ்ட்டு ரவுண்டு மார்க் பண்ண போகிறோம். உங்கள் வேஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சர் கூட 1 இன்ச் வந்து டாட்டுக்காக ப்ளஸ் பண்ணி மார்க் பண்ணுங்கள். அதுதான் வந்து வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க இந்த செஸ்ட்டையும் வேஸ்ட்டையும் ஸ்கேல் வச்சு லைன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட டாட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். டேப் இந்த மாதிரி சென்டராக மடித்து மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்கள். இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 3.5 இன்ச் வந்து மேலே ஹைட் வைங்க, டாட்டோட ஹைட். இதை வந்து ஸ்கேல் வச்சு நம்ம லைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனில் இந்த சைடு 1/2 இன்ச், அந்த சைடு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். ஏன்னா 1 இன்ச் வந்து டாட்காக விட்டுருக்கோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம அப்படியே ஸ்கேல் வச்சு இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம ப்ளவுஸோட பேக் டாட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக் வித் மார்க் பண்ண போகிறோம். ஃபுல் செஸ்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து நெக் வித்துக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பேக் பார்ட்டுக்கு வந்து நெக்கோட லென்த் வந்து ஒரு 1 இன்ச் மட்டும் வைக்கிறோம். இதை விட அதிகமாக வேண்டாம். 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச் அளவுக்கு வந்து இந்த பேக் பார்ட்டுக்கு வந்து நெக்கோட லென்த் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ்குள்ளே நம்ம பேக் நெக்கோட ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம இந்த கார்னர்லேருந்து ஒரு 4 இன்ச் அல்லது வந்து ஒரு 4.5 இன்ச் வந்து மேலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி வந்து மார்க் பண்ணணும். இதுதான் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து கொண்டு போயிட்டு அந்த டிசைன் வந்து கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மார்க்கிங்லேருந்து இந்த நெக்கோட வித்துக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம நெக்கோட இந்த கர்வ் ஷேப் இருக்குது இல்லையா, அந்த ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஆர்மோல் கர்வ் வரையணும். நம்ம ஆர்மோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு கர்வ் வரையணும். இந்த கர்வ் வந்து ரொம்ப வந்து குட்டியாக இந்த மாதிரி வந்து வரையணும். நம்மளோட பேக் பார்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுக்கு சீம் அலவன்ஸ் வந்து நான் கிளாத்தில் கட் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ இந்த பேட்டர்ன் பேப்பரை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன் பேப்பர் வந்து நம்ம இப்போ கட் பண்ணிட்டோம். கிளாத்தில் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் முதல்ல லைனிங் கிளாத்தை எடுத்து இந்த மாதிரி 2ஆக வந்து மடித்து போட்டுக்கிறேன். ஃபோல்டிங் சைடு வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி நான் வச்சுட்டு அதுக்கு மேலே என்னோட இந்த பேக் பார்ட்டோட பேட்டர்ன் பேப்பரை வந்து வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு கீழே 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ், சைடில் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ், ஆர்மோல் சைடு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ், அதுக்கப்புறம் இந்த சைடு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை பிரித்தோம் அப்படின்னா நம்மளோட லைனிங் ஓவர். இந்த லைனிங் கிளாத்துக்கு எல்லா சைடும் அதிகமாக இருக்கிற மாதிரி மெயின் ஃபேப்ரிக் வந்து இதே மாதிரி மடித்து கட் பண்ணணும். ஓகே,
இப்போ பேக் பார்ட் ஓவர், ஃப்ரண்ட் பார்க்கலாம். இப்போ நம்மளோட இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டில் பேக் பார்ட்டுக்கு பண்ண நிறைய விஷயம் சேம் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரும். பேக் பார்ட்டுக்கு என்ன லென்த் வச்சுமோ அதே லென்த்து ஃப்ரண்ட்டுக்கு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஷோல்டரும் பேக் பார்ட்டுக்கு என்ன வச்சுமோ அதே தான் ஃப்ரண்ட்டுக்கு வச்சுருக்கோம். ஆமோலும் சேம் தான், செஸ்ட்டும் சேம் தான். ஆமோல் கர்வும் வந்து நம்ம பேக் பார்ட்டுக்கு என்ன வச்சுமோ அதுதான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து வச்சுருக்கோம். இப்போ இது போக ஃப்ரண்ட்டுக்கு ஒரு சில சேஞ்சஸ் வந்து நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம். அது என்னன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக்கு வித்து வந்து 4 இன்ச் வந்து நான் கொடுக்க போகிறேன். பேக் பார்ட்டுக்கு வந்து வேறு மாதிரி, ஃப்ரண்ட்டுக்கு வேறு மாதிரின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம், கரெக்டாக வரும். ஸோ 4 இன்ச் வந்து நம்ம கொடுக்கலாம். நம்ம நெக்கோட லென்த் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இந்த மாதிரி கிராஸாக வச்சு எவ்வளோ லென்த் வேணுமோ அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மார்க்கிங்க்கு கரெக்டாக வந்து ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நம்மளோட லென்த்துக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு பாக்ஸ் பண்ணணும். இந்த பாக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுக்குள்ளே நம்மளோட நெக்கோட ஷேப் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கர்வியாக வந்து ஒரு ஷேப் மாதிரி கொடுக்க போகிறேன். என்னோடய கர்வ் ஸ்கேல் வச்சு இந்த ஷேப் வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இது என்னோடய ஃப்ரண்ட் நெக்கோட ஷேப்பு. நெக்ஸ்ட்டு நம்மளோட பாயிண்ட் லென்த் மார்க் பண்ண போகிறோம். நம்மளோட ஷோல்டர்லேருந்து டேப் வச்சு நம்மளோட நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்கோ அதுதான் பாயிண்ட் லென்த்து. அந்த லென்த்தை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த் மார்க் பண்ண போகிறோம். ஒரு நிப்பிள்லேருந்து இன்னொரு நிப்பிள் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்கோ அது 2ஆல் டிவைட் பண்ணால் வர ஆன்சர் தான் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த்து. இந்த பாயிண்ட் லென்த்தும் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த்தும் மீட் பண்ண இந்த இடம் தான் நம்மளோட பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்லேருந்து கீழே அண்டர் பஸ்ட் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்கோ அதை வந்து நம்ம கப் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். என்னோடய கப் லென்த் வந்து 3 இன்ச். அந்த 3 இன்ச்சை நான் முதல்ல வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இது ஸ்கேல் வச்சு அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். நம்மளோட கப் லென்த் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கப் லென்த் முடியுது இல்லையா, இந்த இடம் இங்கே வந்து மறுபடியும் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். நான் இந்த மாதிரி வந்து ஒரு லைன் வந்து போட்டுட்டு லாஸ்ட்டாக என்னோடய லென்த் முடிஞ்சிருக்கு இல்லையா, இங்கேயும் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பண்ணிக்கிறேன். நான் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் மெயின் டாட்டோட அளவு என்னவோ அதை வந்து இந்த சென்டர் கோடுக்கு 2 சைடும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட மெயின் டாட் என்ன இருக்கோ அதை, நான் என்னோடய மெயின் டாட்டோட அளவு வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோடய மெயின் டாட்டு. அடுத்து வந்து நம்மளோட டாட் முடிஞ்ச இடத்துலேருந்து கீழே லைனுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட டாட்லேருந்து கீழ் லைனுக்கு அப்படியே கனெக்ட் பண்ணிப்போம். அடுத்து நம்மளோட பிரின்சஸ் கட் கர்வ் வரையணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுறோன்னா இங்கிருந்து இந்த ஆர்மோல் சைடு 1 இன்ச் வந்து மேலே தூக்கி மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த மார்க்கிங்லேருந்து கர்வ் ஸ்கேல் வச்சு இது கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்மளோட மார்க்கிங்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட பிரின்சஸ் கட் கர்வு. ஸோ இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளோட வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண போகிறோம். வேஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சரை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த நடுவில் இருக்கிற டாட்டை வந்து கணக்கு வச்சுக்கக்கூடாது. டாட்டுக்கு இந்த சைடு எவ்வளோ இருக்குது மெஷர்மெண்ட், அந்த சைடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்கள் வேஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சர் கரெக்டாக இருக்கா அதை வந்து மார்க் பண்ணணும். நடுவில் இருக்கிற இந்த டாட்டை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. இப்போ ஸ்கேல் வச்சு நம்ம இந்த செஸ்ட்டையும் வேஸ்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்து ஓவர், இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட இந்த பிரின்சஸ் கட் கர்வும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் இருக்கிற இந்த டாட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடணும் நம்ம. இப்போ இந்த டாட்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிஞ்சதும் நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் பேட்டர்ன் பேப்பர் கட் பண்ணிட்டோம். இதை கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லைனிங் கிளாத் வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன்.
லைனிங் கிளாத் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த லைனிங் கிளாத்தை நம்ம ரெண்டாக வந்து மடிச்சிக்கலாம். இது வந்து ஃபோல்டிங்கில் இருக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா ஃப்ரண்ட் ஊக்கு வைக்க போகிறோம் இல்லையா, அதனால். இப்போ நம்ம இந்த பேட்டர்ன் பேப்பரை வந்து இது மேலே வச்சு இந்த சைடு வந்து நெக்குக்கு 1/2 இன்ச்சு, ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக இங்கே வந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ், கீழே 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரண்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்கு 1/2 இன்ச் கொடுக்குறதுனாலே கொடுத்துக்கோங்க. இல்லைனா அது ஒரு 1/4 இன்ச் தானே ஊக்குப்பட்டி ஐப்பட்டி தைக்க போகிறோம், அதனால் இதிலே கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது ஸ்டிச் பண்ணும்போது இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த பீஸ் வந்து ஓவர். ஓகே, அடுத்து நம்ம ஒரு லைனிங் கிளாத் எடுத்து ரெண்டாக மடிச்சிக்கலாம். இது ஃபோல்டிங்கில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மேலே நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டோட இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸை வந்து வச்சுக்கலாம். ஒன்ஸ் இது மேலே வச்சதுக்கப்புறமா நம்ம கீழே 1/2 இன்ச்சு, சைடில் 1.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் இந்த சைடு 1/2 இன்ச் ஃபுல்லாக கொடுத்துட்டு சீம் அலவன்ஸ் இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு 2 பீஸ் வந்து வரும். இப்போ ஆல்ரெடி வந்து ஃப்ரண்ட்டுக்கு இன்னொரு பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதையும் வச்சு காமிக்கிறேன். இப்போ ஃபைனலாக நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டோம். இதுக்கு மெயின் ஃபேப்ரிக் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை விட எல்லா சைடும் அதிகமாக மெயின் ஃபேப்ரிக் இருக்கிற மாதிரி இந்த 3 பீஸ்க்கும் நம்ம கட் பண்ணிக்கணும். ஓகே, லைனிங் விட எக்ஸ்ட்ராவாக மெயின் ஃபேப்ரிக் வந்து இருக்கணும். நம்மளோட இந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல என்னோடய ஸ்லீவோட லென்த் வந்து ஒரு 7 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் லென்த் முடிஞ்சது இல்லையா, அந்த இடத்துல ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி லென்த் முடிஞ்ச இடத்துல, அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்லேயும் வந்து ஒரு லைன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்து கேப் ஹைட் மார்க் பண்ண போகிறோம். உங்கள் ஃபுல் செஸ்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சரை வந்து கேப் ஹைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு அப்படியே லைன் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து உங்களோட கேப் ஹைட்டு. அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த ஸ்லீவ்க்கு வந்து பார்டர் தான் வந்து கொடுக்க போகிறோம். கீழே இருந்து மேலே தூக்கி வந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணுங்கள். இந்த 2 இன்ச் வந்து நம்ம ஸ்லீவ் பார்டர். ஸோ இந்த பார்டர் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இது முடிச்சதுக்கப்புறம் ஆர்மோல் லைன் வரைய போகிறோம். இந்த ஸ்டார்டிங்கில் கேப் லைனை டச் ஆகிற மாதிரி கிராஸாக வந்து உங்கள் ஆர்மோலில் 2ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சரை வந்து லைன் பண்ணிக்கோங்க. இது ஆர்மோல் லைனு. இப்போ இந்த ஆர்மோல் லைனோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் டேப் இந்த மாதிரி வச்சு இதோட சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இந்த ஆர்மோலோட மிட் பாயிண்ட்டு. இந்த மிட் பாயிண்ட்லேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து தூக்கி வந்து மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கர்வ் போட்டுகிட்டே வரலாம். இந்த கர்வ் வந்து இந்த 1/2 இன்ச்சை டச் ஆகிற மாதிரி வந்து மார்க் பண்ணலாம். இதுதான் நம்மளோட ஆர்மோல் கர்வு. அதுக்கப்புறம் இந்த பார்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த லைன் மேலே நம்ம ஆர்ம் ரவுண்டை 2ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சரை வந்து மார்க் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேல் வச்சு இதை வந்து நம்ம வந்து ஸ்லாண்டிங்காக வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த லைன் இருக்குது இல்லையா, இந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே வந்து இந்த கீழ் லைனுக்கு வந்து வச்சிடலாம், அதாவது இந்த பார்டருக்கு. இப்போ இது ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்லீவோட இந்த பேட்டர்ன் பேப்பர் ரெடி ஆகிடுச்சு. இதை கட் பண்ணிக்கலாம் நம்ம. ஒன்ஸ் நம்ம இதை கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மேலே இருக்கிற குட்டி ஸ்லீவ் தனியாக, பார்டர் தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்மளோட 2 இன்ச் 2 இன்ச் பார்டர் இருக்குது இல்லையா, அதை தனியாக ஸ்லீவ் தனியாக வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு தனித்தனியாக கிளாத் வந்து நம்ம கட் பண்ணணும். அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்லீவ் வந்து செப்பரேட் பண்ணியாச்சு. இதுக்கு கிளாத் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நான் வந்து நெட் ஃபேப்ரிக் வந்து எடுத்து 4ஆக வந்து மடித்து வச்சுருக்கேன். ஃபோல்டிங் சைடு இந்த சைடு இருக்குது. இப்போ முதல்ல வந்து ஒரு 5 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட்டை வந்து விட்டுடுறோம். ஓகே, ஃபோல்டிங் சைடில். இந்த எக்ஸ்ட்ராக்கு அப்புறமா என்னோடய நார்மல் ஸ்லீவ் பேட்டர்ன் வச்சுட்டு கீழே 1/2 இன்ச்சு, சைடில் 1.5 இன்ச்சு, மேலே 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்து இதை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம 4ஆக மடிச்சிருக்கோம் இல்லையா, அப்போ நம்மளுக்கு வந்து இதில் 2 ஸ்லீவ் வந்து கிடைக்கும். நம்ம இதை வந்து கொஞ்சம் பஃப் ஸ்லீவ் மாதிரி பண்ண போகிறோம். அதனால தான் இந்த மாதிரி வந்து இதை ஒரு 5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணியிருக்கோம். இப்போ
இதில் 2 ஸ்லீவ் இருக்கும், 1 2. ஓகே, அடுத்து நம்ம இந்த பார்டர் கட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு லைனிங் கிளாத் எடுத்து 4 மடித்து வச்சுருக்கேன். ஃபோல்டிங் சைடு இந்த சைடு இருக்குது. இப்போ மேலே கீழே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ், சைடில் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை நான் கட் பண்ணியிருக்கேன். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி 2 பீஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் 2 ஸ்லீவுக்கு. ஓகே, இதுக்கு மெயின் ஃபேப்ரிக் எப்படி கட் பண்ணோம் அப்படின்னா லைனிங் விட எல்லா சைடும் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதுக்கு மெயின் ஃபேப்ரிக் எப்பவும் போல் கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ஸ்டிச் பண்ணும்போது தான் இந்த பஃப் ஸ்லீவ் எவ்வளோ சூப்பராக வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டிச்சிங் வீடியோ வந்து மறக்காமல் வந்து பாருங்கள். ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தா தான் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.